பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பகல் கனவு பலிக்காது, அது அர்த்தமில்லாதது என்றதொரு பேச்சு வழக்கு மக்களிடையே உண்டு. ஆனால் இஸ்லாமிய வழக்கில் இரவில் காணும் கனவிற்கு எவ்வாறான விளக்கங்கள் சொல்லப்படுகிறதோ அவ்வாறேதான் பகல் கனவுகளுக்கான விளக்கங்களும் சட்டங்களும். சஹர் நேரத்தில் அதிகாலையில் காணும் கனவுகள் சீக்கிரம் பழித்துவிடும் தன்மையுடையவை. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஸ்தகுர் ருயா பில் அஸ்ஹார், சஹர் நேரத்தின் கனவுகள் மிகுந்த உண்மை தன்மை உடையது, அதன் பலன்கள் விரைவில் பார்க்கப்படக்கூடியவை. முதலில் கனவுகளுக்கான உண்மையான விளக்கங்கள் குர்ஆன் வசனங்களின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடியவையாகும். அதன் பிறகு அதன் விளக்கங்களில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடியவையாகும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவுகள், அதற்கு அவர்கள் கூறிய விளக்கங்கள் என்று தனி தொகுப்புகளே உள்ளது. இவ்வாறு சஹாபாக்கள் கண்ட கனவுகள், அதற்கான விளக்கங்கள் என்றும் தனி தொகுப்புகள் உண்டு. ஒருவர் தனது கனவில் ஆடுகளை கண்டால் அது பரக்கத்தின் அடையாளமாக, அவருக்கு வரவிருக்கின்ற பொருளாதாரத்தின் அடையாளமாக ஹதீஸின் ஒளியில் விளக்கம் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தஹத அன்மன் ஃபைன்ன ஃபீஹா பரக்கத்தன், ஹஜ்ரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நபி அவர்கள் ஆடுகளை தேர்ந்தெடுத்து வளர்த்துக்கொள், நிச்சயமாக அதில் பரக்கத் இருக்கிறது என்றார்கள். அதே சமயம் ஒருவர் தனது கனவில் ஆடுகளில் ஒரு ஆட்டை ஒரு ஓனாய் பிடித்து செல்வதாக கண்டால் அது அப்பகுதியில் ஆட்சி செய்பவரிடம் ஏதோ குறை உள்ளது என்பதன் விளக்கமாகும். ஏனெனில் நபி அவர்கள் ஆட்டு மந்தை மேய்ப்பாளர்களை ரஅய்யத் என்று ஆட்சி செய்பவர்களோடு ஒப்பிட்டு கூறியுள்ளார்கள். எனவே அதில் ஓனாய் குறைபடுத்தியதை கண்டால் அது ஆட்சியின் குறையை குறிக்கிறது என்று மேன்மக்கள் விளக்கம் கூறுவார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களின் மனைவி உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, தங்களுடைய திருமேனியிலிருந்து ஒரு சதை துண்டு பிரிந்து வந்து என் மடியில் விழுவதாக கனவு கண்டேன், அதன் விளக்கம் என்ன என்று வினவினார்கள். அதற்கு நபி அவர்கள், இது நல்ல கனவுதான், எனது அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கருவுற்றுள்ளார், விரைவில் அவர் ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார், அதை நீ உன் மடியில் வளர்ப்பாய், அப்பிள்ளை எனது சதை துண்டல்லவா, இதுதான் அக்கனவின் விளக்கம் என விளக்கம் அளித்தார்கள். ஒருமுறை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, கனவில் எனது ஒரு கரத்திலிருந்து தேனும் மற்றொரு கரத்திலிருந்து நெய்யும் வழிந்தோடுவதாக கண்டேன், இதன் விளக்கம் என்ன என கேட்டார்கள். அப்போது நபி அவர்கள், நீர் வேறு ஏதும் வேதத்தை படிக்கிறீரா என்று கேட்க, ஆம் அல்லாஹ்வின் தூதரே, அவ்வப்போது நான் தௌராத்தையும் படித்து வருகிறேன் என்று கூறினார். அப்படியெனில் அதற்கான விளக்கம் தான் இக்கனவு, இது நல்ல விஷயம்தான், பயப்படுவதற்கு இதில் ஒன்றும் இல்லை என்று நபி அவர்கள் விளக்கினார்கள். ஒருமுறை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தௌராத்தை படித்துக் கொண்டிருப்பதை பார்த்த நபி அவர்களின் முகம் மாறிவிட்டது. அதை கண்ட ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் இவ்வாறு செய்ய வேண்டாம் என்று உணர்த்தினார்கள். அதாவது குர்ஆன் நமக்கு இறங்கியதற்கு பிறகு நாம் அதைத்தான் ஓத வேண்டும், பின்பற்ற வேண்டும். முன்னுள்ள வேதங்கள் ஓதப்படாது, பின்பற்றப்படாது, அது நபி அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் என்று கூறினார்கள். சட்டென சுதாரித்துக் கொண்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள், ரதீனா பில்லாஹி ரப்பன் அபில் இஸ்லாமி தீனன் அபி முஹம்மதிர் ரசூலன் வ நபிய்யா, அல்லாஹ்வை இறைவனாகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருத்தூதராகவும் நபியாகவும் நான் பொருந்திக் கொண்டேன் என்று கூறினார்கள். இதை கேட்ட பிறகு நபி அவர்கள் சாந்தமானார்கள். இந்த வார்த்தைகள் நபி அவர்களின் கோபத்தை சாந்தப்படுத்துவதற்கான வழிமுறையாக சஹாபாக்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். பின்னர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களிடம், வலவ் கான மூஸா ஹய்யம் மா வஸஅஹு இல்ல தபாஅ, தௌராத் வழங்கப்பட்ட மூசா நபியே இப்பொழுது உயிரோடு இருந்தாலும் அவர்கள் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும், அதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை என்று கூறினார்கள்.
தௌராத் ஓதியதற்காக அதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்களை கண்டித்த நபி அவர்கள் அதற்கு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களை ஏன் கண்டிக்கவில்லை எனில், உமர் ரலியல்லாஹு அவர்களின் அந்தஸ்து சற்று உயர்வானது, தலைவராக ஆவதற்கான தகுதிகள் நிரம்பியவர்களாக இருந்தார்கள். பிற்காலத்தில் ஷரியத் சட்டங்களை நிலைநிறுத்தக்கூடிய அதிகாரத்திற்கு வரக்கூடிய தகுதியுடையவராகவும் இருந்தார்கள். எனவே அவர்களது செயல்களில் மிகவும் கவனம் தேவை. எல்லாவற்றையும் விட குர்ஆன் தான் உயர்வானது இருக்கிறது என்பதுதான் அவர்களது கருத்தாக இருக்க வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் அவர்களை கண்டித்தார்கள். ஒருவர் தனது கனவில் பாம்பு, தேல் போன்றவற்றை கண்டால் அவருக்கு சூனியத்தின் பாதிப்பு அல்லது விரோதம் ஏதோ இருக்கிறது, வரப்போகிறது என்பது பொருளாகும். பாம்பின் உயரம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு அதன் பாதிப்பின் அளவும் அவருக்கும் இருக்கும் என்பதையும் கூடுதல் விளக்கமாக சொல்லப்படுகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றில் சூனியத்தின் அடையாளமாக பாம்பு இருந்தது. அதாவது சூனியக்காரர்கள் தங்களது கைத்தடிகளை, கயிறுகளை கீழே போட்டபோது அவை பாம்புகளாக மாறின. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாம்பு தேலை கண்டால் அதன் தீங்கிலிருந்து தப்பிப்பதற்காக அவற்றை கொல்லச் சொன்னார்கள். தொழுகையில் பாம்பு தேலை கண்டால் முதலில் அதை கொல்லுங்கள், பிறகு தொழுகையை தொடர்ந்து கொள்ளலாம் என்று கூறினார்கள். இது போன்ற கனவுகள் ஏற்படுகிற போது இவற்றின் தீங்கிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். நிச்சயம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். ஒருவர் தனது கனவில் பாம்பை அடிப்பதாகவோ வீழ்த்துவதாகவோ கண்டால் எதிரியை அவர் ஜெயிப்பார் அல்லது அவருக்கு வரவிருக்கிற துன்பங்களை அவர் துணியுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவார் என்பது விளக்கமாகும் என்று கனவு விளக்க மேதை அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஒருவர் தனது கனவில் காகத்தை கண்டால் அவரிடம் ஏதோ பாவம் இருக்கிறது என்று பொருள். எனவே அப்பாவத்திலிருந்து அவர் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் காகத்திற்கு ஃபாசிக், பாவி என்ற ஒரு பெயரை நபி அவர்கள் சூட்டியுள்ளார்கள். ஒருவர் தனது கனவில் கிணற்றை கண்டால் அவருக்கு எதிராக ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்கிறது என்பது அதன் அர்த்தமாகும். அதே சமயம் அவர் தானே ஒரு கிணறு தோண்டுவதாக கண்டால் அவருக்கு ஏதோ விசாலமான ரிஸ்க் வருகிறது என்று பொருளாகும். மேற்கூறப்பட்ட இந்த விளக்கங்கள் ஹதீஸ்களில் வந்த விளக்கங்களை அடிப்படையாக கொண்டு கூறப்படுபவை ஆகும். எல்லா கனவுகளுக்கும் விளக்கம் தேடியே ஆக வேண்டும் என்பதோ அவைகளுக்கு பயப்பட வேண்டும் என்பதோ இல்லை. தேவைப்படுபவர்களுக்கு தேவைப்பட்ட அளவு விளக்கம் கூறினால் தேடினால் போதுமானது. அது குறித்த பயம் தேவையற்றது. அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். இவ்வுலகில் நபிமார்கள், சஹாபாக்களுக்கு பிறகு கனவுகளுக்கு விளக்கம் சொல்வதில் தேர்ந்தவர்கள் அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்தான். ஆனால் அவர்களே 40 கனவுகளில் ஏதாவது ஒன்றுதான் விளக்கம் அளிப்பார்களாம். கனவுகளின் கெடுதிகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி